மாவட்டம் மேட்டுப்பாளையம், காரமடை ஆகிய பகுதிகளில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா துவக்கி வைத்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி பகுதியில் உள்ள மேட்டுப்பாளையம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6வது மாநில நிதிக்குழு பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பள்ளிக்கு அறிவியல் ஆய்வகம் மற்றும் வகுப்பறை கட்ட திறப்பு விழா ரூபாய் 57 லட்சம் மதிப்பில் திறந்து வைக்கப்பட்டது. இதனை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார், கிரியப்பனவர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கோவை காரமடை ஊராட்சி ஒன்றியம் தேக்கம்பட்டி ஊராட்சி வெல்ஸ்புரம் பகுதியில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சுய உதவிக்குழு கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. கல்வெட்டினை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா திறந்து வைத்தார். உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவை காரமடை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தோளம்பாளையம் ஊராட்சியில் PM ஜன்மான் திட்டத்தின் கீழ் ரூபாய் 68.76 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, காரமடை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன், காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கல்யாணசுந்தரம், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார், கிரியப்பனவர், மேட்டுப்பாளையம் நகரமன்ற தலைவர் மெஹரினா பர்வீன், அஷ்ரப் அலி, நகரமன்ற துணைத் தலைவர் அருள்வடிவு முனுசாமி, நகராட்சி ஆணையர் அமுதா, கூடலூர் நகராட்சி மன்ற தலைவர் அறிவரசு, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சரவணன் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்.